ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்றும் நடப்பதில்லை. இவை அனைத்தும் கேரளாவுக்கான கணிப்புகள் மட்டுமே. ஓகேங்களா? இது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம், ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு, பவர்லேயும் போயிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கான கெஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருப்பேன். இப்படி வந்திருந்தால் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏபியில் ஒரு 61 இல்லை 16 அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஏபியில் 61 16ங்கிறது அதுலேயும் பவர் பண்ணி நமக்கு ஒரு 66, ஏபி 66 3. இன்றைக்கி ரூல்ஸு 4 நம்பருமே இன்றைக்கி 6 4D வரைக்கும் 4 6 இன்றைக்கி ரிசல்ட்டு நம்மளோட 4D நம்பர் வரைக்கும் சேர்த்து. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஏபியில் ஒரு 61 16 வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அது என்னென்னா இப்படி ட்விஸ்ட் வச்சுட்டான். இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஒன்றும் பவர் இல்லை அப்படின்னா நமக்கு ரிவல்ஸு இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்தே எடுத்துக்கோங்க. இங்கே 952 அப்படிங்கிற ரிசல்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இந்த 952 அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 952க்கு பி போர்டு மட்டும் வேறு நம்பரை வச்சு 972 நம்ம கொடுத்துருந்தோம். 972 932 நினைக்கிறேன். 932 972 அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏசியில் 92 அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி அது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 51 வரும்னு சொல்லி கொடுத்தோம். அது 56 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு 45 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அதுவும் மிஸ்ஸிங்கு. இங்கே ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 517 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 715. இங்கே நம்ம கொடுக்கல, அதில் வரல. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஏவியில் ஒரு 16 இல்லை 61 வரும்னு சொல்லி கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா பவர் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒரு நம்பர் இந்த மாதிரி பவரில் போயிட்டுருக்கு. பாருங்கள், உங்கள் கணக்கில் ஏதாவது வந்துச்சுன்னா பவரில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன கெஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் நம்ம ஒரு விஷயம் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த சார்ட்டில் இது வரைக்கும் போன ஜனவரியிலேருந்து இப்போ இங்கே இருக்குது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த வருஷத்தில் எத்தனை ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் நோட் பண்ணுறேன். ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 888 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 222 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அடுத்து இங்கே அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 333 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே, அடுத்தது 333 அடிச்சிருந்தான். அடுத்தது 333. அடுத்து இங்கே ஒரு 777 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கப்புறமும் ஒரு 777 அடிச்சிருப்பான். மொத்தம் 2 777 அடிச்சிருப்பான் அடுத்தடுத்து. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரீசெண்டாக நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 666 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ இது அடித்தப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு கேம் ஆடிட்டு தான் வரான். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போது இந்த 888 என்னென்ன அடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 888 அடிச்சிருக்கான், 222, 333, 777, ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அடிஷ்னலாக சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்காவது நமக்கு 111 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 888க்கு ஒரு 333, 8க்கு பவர் 3, 888க்கு 333 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு 222 அப்படிங்கிறதுக்கு 777 அப்படின்னு வரணும். 777 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? 2 777 வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 777 எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த 777 எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது.
இனி 666 அப்படின்னு இருக்குது. கூடிய விரைவில் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இல்லை அடுத்த மாதம் கூட வரலாம், சொல்ல முடியாது. 111 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 111 அப்படிங்கிறது எனக்காவது உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 1, பி போர்டு 1, சி போர்டு 1 இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு 111 அப்படிங்கிற ஒரு டோக்கன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்த கெஸ்ஸிங் சொல்ல வந்ததை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்துட்டு வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, நாய் எல்லாம் கத்திகிட்ருக்கு. ஓகே, இப்போது இந்த 888 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது மேலே உள்ள ஏசி மட்டும் பாருங்கள். ஏசி 87 ஃபுல் பவர் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள், 32. அதை வந்து மறுநாள் கரெக்டாக கீழே கொண்டு வந்திருக்கான், ட்ரிபிள்ஸுக்கு கீழே. அடுத்த ட்ரிபிள்ஸ் எங்கே அடிச்சிருக்கான்? இங்கே நம்மளுக்கு இங்கே 222 தான் அடிச்சிருக்கான். இதில் ஏசி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 15க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 56 அப்படிங்கிறத நமக்கு கீழே கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? அவன் ஏவிலையோ பிசிலையோ ஏசிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றி வைக்கிறான் ஏசி எடுத்து. ஓகேவா? இந்த 333க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏவி எடுத்து இங்கே கீழே ஒரு நம்பர் பவர் பண்ணாலும் சரி, இல்லை 2 நம்பர் பவர் பண்ணாலும் சரி. 2 நம்பர் பவர் பண்ணால் 56ங்கிறது வரும். 56க்கு 65 அடிச்சிருப்பான். ஒரு நம்பர் பவர் பண்ணி பார்த்தோம்னா 06 அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா? 2 விதமாகவே இங்கே அடிச்சிருப்பான். அடுத்து இந்த 777 விட்டுருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடித்ததை இங்கே கொண்டு வரலாமே. ஓகேவா? அதாவது இந்த 2 777 அடுத்தடுத்து அதை அடித்து ஒரு 4-5 நாள்லேயே தான் திருப்பி அந்த ஒரு வாரத்தில் தான் இந்த 777 அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இந்த 777ல் ஏசி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 36 ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி இங்கே கீழே பாருங்கள் டபுள்ஸு 113 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 36ல் 6 பவர் பண்ணோம்னா 31, அதை திருப்பி கரெக்டாக இங்கே 113 அப்படின்னு அடிச்சிருப்பான். அப்போ நாளைக்கு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0110 அப்படிங்கிறது இருக்குது. அவன் ஏசியை பவர் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாமே ஏசியை தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறான். நம்மளோட இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏசியில் 00 இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணால் போதும். இப்போ ஆளில் நாளைக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 05 சின்னதாக எழுதிக்கலாம், ஒரு 05 ஒரு 50 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 333 அடிக்கும்போது மேலே வந்து ஏபி வந்து 01 தான் அடித்தான். அப்போ அந்த 01க்கு ஒரு 06 வந்துச்சு. 2 நம்பருமே பவர் பண்ணோம்னா 56 அப்படிங்கிறத 65 அப்படின்னு அடிச்சிருப்போம். அப்போ நமக்கு இதில் இங்கேயும் 01 தான் அடிச்சிருக்கான். அப்போ அந்த 01க்கு பவர் பண்ணோம்னா 06 அப்படிங்கிற ஒரு பேர் வரும். ஓகேங்களா? ஒரு 06 ஒரு 60 அப்படிங்கிறது வரலாம். அப்படி இல்லை ரெண்டையுமே பவர் பண்ணால் ஒரு 56 ஒரு 65 அப்படிங்கிற பேரும் வரலாம். ஓகேவா? உங்களுக்கு எது வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எது வருதோ அது நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசிஏசியில் இதை வந்து இந்த 3 நம்பரை ட்ரை பண்ணோம்னா ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஆடிருக்கேன் பாருங்கள். பிசி ஒரு 86, பிசி ஒரு 87, பிசி ஒரு 88. ஓகேவா? 88 அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே என்ன ஆடிருக்கேன் பாருங்கள், 7 இங்கே 0, அதாவது 7 0 கேப்பில் ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் 7 5க்கு பவர் 0 அப்படின்னு அடிச்சிருக்கான். இல்லை அப்படின்னா 7க்கு பவர் 2 இங்கே 0 அடிச்சிருக்கேன், கேப்பில் 1 அப்படிங்கிற அடிக்கணும். 1 6 இல்லாட்டி 1 அப்படின்னு அடிக்கணும். ஏ போர்டு நான் 1 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ போர்டு 6, இதுக்கு முன்னாடி ஏ போர்டு 6மே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடிச்சிருப்பான். ஏ போர்டு 6க்கு முதல் நாள் பி போர்டு 1, மறுநாள் ஏ போர்டு 1. ஏ போர்டு 6 காமனாக வச்சு முதல் நாள் பி போர்டு 1, அது அந்த 6க்கு மறுநாள் பி போர்டு 1. அதே மாதிரி இந்த 6க்கு பி போர்டு 1, இதுக்கு மறுநாள் இங்கே ஏ போர்டு 1 அப்படின்னு வரலாம். இந்த பிசியில் 88 அப்படிங்கிறது நமக்கு வீக்லி சார்ட்லேயுமே ஒரு ரூட்டு படி கிடைக்குது, அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ வீக்லி சார்ட்டில் எப்படி அந்த பிசி 86 அப்படிங்கிறது 88 அப்படிங்கிறது வருதுங்கிறது பாருங்கள்.
பிசி 88 நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்தோம். இது வீக்லி சார்ட்டு. இந்த வீக்லி சார்ட்டில் எப்படி 88 அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்லி அதையும் பாருங்கள். இங்கே 342 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தோம். அதில் ஏபி 34. அந்த 34க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணோம் அப்படின்னா அந்த 4 பவர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 34 அந்த பி போர்டை மட்டும் பவர் பண்ணுறோம். அப்போ 39 அப்படிங்கிறது வரும். அது மறுநாள் கரெக்டாக பிசியில் ஒரு 39 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசியில் ஒரு 39 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்தது பாருங்கள், அடுத்து கீழே ஒரு 99 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 99ல் அந்த பி போர்டை பவர் பண்ணோம்னா 94 அப்படிங்கின்னு வரும். அந்த 94 கரெக்டாக இங்கே கீழே 94ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த பி போர்டு மட்டும் தான் 34ல் பி போர்டு பவர் பண்ணோம்னா 39, 99ல் பி போர்டு பவர் பண்ணோம்னா 39. ஓகேவா? இப்போது ஏபியில் தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டு வர்றான். இங்கே வந்து பிசியில் அடிச்சிட்டான், ஏபிலையும் அடிச்சிட்டான். அடுத்து ஏசியில் போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அவன் என்னென்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசின்னு ஃபினிஷ் பண்ணுறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. கொஞ்சம் ஜிக்ஜாக் டைப்பில் தான் அடிக்கிறான். அதனால் நாளைக்கு திருப்பி பிசியிலேயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கு. என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 34க்கு 39ன்னு அடிச்சிட்டான், 99க்கு 94ன்னு அடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே இருக்கிற 83க்கு அந்த பி போர்டை பவர் பண்ணோம்னா ஒரு 88 அப்படிங்கிறது இந்த ஜிக்ஜாக் டைப்பில் பார்த்தோம்னா நமக்கு பிசியில் ஒரு 88 அப்படிங்கிறது இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிசியில் ஒரு 88 அப்படிங்கிறது டெய்லி சார்ட்லேயுமே எடுத்தோம். பிசி 88. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் ஏசியில் ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 88 அப்படிங்கிறது அப்படி வந்தால் 88 அப்படின்னு வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 188 வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 818 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கு. உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து வேறு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, லாஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, இப்போது போன வாரம் நான் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏசி 99, ஏசி 89, ஒரு ஏசி 79 வரும் அப்படின்னு சொல்லி நான் 79 தான் போன வாரம் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஏசியில் போன வாரம் 79 அப்படின்னு சொல்லி வரும்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அடித்தது பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 97 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த பேட்டர்னை அப்படியே முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இதிலேருந்து சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அதுபடி திருப்பி வரலாமோ அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த பேட்டர்ன் ஃபினிஷ் ஆகும். அதனால தான் இதை திருப்பி இதிலேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்கலாம், என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதே தான் ஏசி 99, ஏசி 99 அந்த ஏ போர்டு மட்டும் ஒன்று கம்மி பண்ணோன்னா ஏசி 89 சரியாக போச்சு. ஓகேங்களா? அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்கே கீழே வந்து 89லேருந்து ஒன்று கம்மி பண்ணி 79 அப்படிங்கிறத அடிக்கணும். ஆனால் அவன் 97, 79 திருப்பி 99 அப்படின்னு அடித்தான். அப்போ அந்த 79 கீழே ஒன்று கம்மி பண்ணோம்னா 69 அப்படின்னு சொல்லி வரணும். அந்த 69 திருப்பி ஒரு 96 ஏசியில் வரலாம். ஓகேங்களா? ஏசி ஒரு 96 அப்படிங்கிற நம்பர் வரலாம். பி போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பி போர்டு அப்படி என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எனக்கு வர்றதை நான் கொடுத்துட்றேன். உங்கள் கேசிங்கில் என்ன வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு பி போர்டில் இங்கே பாருங்கள் 999 அடிக்கும்போது பி போர்டு 9, அந்த 9க்கு பவர் 4 அப்படின்னு ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது இடையில இருக்கிற அந்த 3க்கு பவர் இங்கே 8 அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 986 அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஏசி நமக்கு ஒரு 986 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டில் ஒரு விவோவில் இந்த மாதிரி எண்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது கொடுக்குறேன் பாருங்கள். வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 946 அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஒரு 956 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதையும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஏசி 96 மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது வீடியோஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவாக இருக்கும். உங்களுக்காக வீடியோ எஃபோர்ட் போட்டு எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.